இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிராமத்து ஸ்டைலில் இறால் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை அந்த எண்ணெயில் பொரியட்டும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். அப்புறம் பச்சை மிளகா, குட்டி குட்டியாக நறுக்குன சின்ன வெங்காயம் 1 கப் சேர்த்துக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக வேண்டி 1 ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இந்த அளவுக்கு நமக்கு பொன்னிறமாக வதங்கணும். நீ வெட்டி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்ல பழுத்த தக்காளி, நான் 1 தக்காளி பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கியாச்சு, எண்ணெயும் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம், அந்த பச்சை ஸ்மெல்லு போவது வரைக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு நான் எதுவுமே சேர்க்கலை. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இறாலை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ இறால் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு அந்த மசாலாலாம் அந்த இறாலில் மிக்ஸ் ஆகுது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இறால் கூட மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் வெங்காயம் வதங்கும் போது, அதனால் உப்பை பார்த்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், அந்த மசாலாலாம் அந்த இறாலில் இறங்குற மாதிரி. இனி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சாச்சு. அப்போவும் மூடியை திறந்து அடி பிடிக்காத வரை நம்ம கிளறி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக தண்ணி விட்டுருந்தோம். அந்த இறால் போட்டிருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. இறால் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஈஸியாக வெந்துடும். அதனால் ரொம்ப நேரம் வச்சு கொதிக்க வைக்க தேவையில்லை. ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோம்னா இறால் ரப்பர் மாதிரி ஆயிரும். அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் ஓரளவு வற்றியாச்சு. ஒரு கிரேவி இப்போ தான் வந்திருக்கு. இப்போ நமக்கு இறால் தொக்கு ரெடி ஆகியாச்சு. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நான் இதில் புளியோ எதுவுமே சேர்க்கலை. எப்போவுமே மீன் கடலை ஐட்டங்கள் எதாவது செய்யும்போது நம்ம புளியோ மசாலா எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அப்போ தான் அதோட உண்மையான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். கடைசியாக மல்லிக்கீரை போட்டு இறக்கிக்கலாம். இறால் தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க மசாலாலாம் ஆட் பண்ணி எப்படி ஈஸியாக இறால் தொக்கு பண்ணலான்னு இன்றைக்கி கற்றுக்கிட்டோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.